ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான பொன்முத்து கற்பனசுவாமி அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு நல்ல வருடமாக நல்ல வளமும் நலமும் பெற வாழ்த்துக்கள். வணக்கம். நம்ம ஸ்ரீவாரி ஆஸ்ட்ரோ, நான் உங்கள் அஸ்ட்ரோ சஃப்னா பேசுகிறேன். இந்த ஆண்டில் சனி, குரு, ராகு, கேது பயிற்சிகள் உண்டு. பல நல்ல விதமான மாற்றங்கள், ஏற்றங்கள் அப்படிங்கிறது நிதர்சனமான விஷயங்களில் நடக்கக்கூடிய காலகட்டம். கூடவே எந்த இடத்துல கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிற தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான எளிமையான துல்லியமான பலன்கள். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2025ஆம் ஆண்டுக்கான கும்பராசிக்காரங்க யாரை எதிர்பார்க்குறாங்களோ இல்லையோ, இவங்க கண்டிப்பாக இந்த புத்தாண்டு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி மிகுந்த எதிர்பார்ப்புடன் இருக்கக்கூடியவர்கள் கும்பராசிக்காரங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, கும்பராசிக்காரங்க இப்போது படாத பாடு பட்டுட்டு இருக்காங்க ஜென்ம சனினால். இப்போது அது மாறி உங்களுக்கு நல்ல நிலைமைகள் வரக்கூடிய நல்ல காலம் பிறக்க போகுதா அப்படிங்கிறத பற்றி நான் முழு விவரமான காணொலி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரங்க பொதுவாகவே பார்த்திங்கன்னா 3 இடப்பெயர்ச்சிகள், 3 கிரக பயிற்சிகள், இந்த 3 கிரக பயிற்சிகளை வச்சு தான் ஒரு ஆண்டுக்கான பலன்களை நம்ம சொல்ல முடியும். அப்படி பார்க்கும் அடிப்படையில் பார்த்திங்கன்னா குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மே 14 வரைக்கும் 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம குருவாக இருக்கிறது. பிறகு பஞ்சம குருவாக 5ஆம் இடத்துக்கு மே 14க்கு அப்புறம் வர்றார். சனி மார்ச் 29க்கு அப்புறம் ஜென்ம சனியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அதன் பிறகு சகாய, அதாவது குடும்ப சனிக்கு வராரு, அதாவது பாத சனிக்கு வருகிறார். அடுத்தது ராகு கேது. 2ஆம் இடத்துல ராகுவும் 8ஆம் இடத்துல கேதுவும் இருந்து படாத பாடுபடுத்திட்டு இருந்த ராகு கேது இப்போது மறுபடியும் உங்களோட லக்னத்துக்கு ராகுவும் 7ஆம் இடத்துக்கு கேதுவும் வரார். இதுவும் ஒரு விஷயம் இருக்குது, அதையும் சொல்கிறேன் முழுக்க. குரு பார்த்திங்கன்னா முதல்ல குருவிலேருந்தே ஆரம்பிப்போம். குரு 4ஆம் இடத்துல மே 14 வரைக்கும் இருக்கும்போது என்னென்ன பலன் கொடுப்பார். 4ஆம் இடத்துல குரு இருக்கும்போது வண்டி வாகனம், நல்ல வீடு மனை யோகம் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருப்பார். எங்கெங்க கும்பராசிக்காரங்களுக்கு கொடுத்துருக்குறாரு. அவங்க தகுதிக்கேற்ப என்ன சம்பாதிக்கிறீங்களோ அதோட கொஞ்சம் அதிகபட்சமாக குரு கொடுப்பார். 8ஆம் இடத்தை பார்க்கும்போது வரவு செலவு, கொடுக்கல் வாங்கல பிரச்சனைகளை கொடுக்காமல் கொஞ்சம் உங்களை தவிர்த்து வருவார். அவமானங்கள் படக்கூடியாத அளவுக்கு கொஞ்சம் காத்து நிற்பார். தொழிலில் 10ஆம் இடத்தை குரு பார்க்குறேன்னா தொழில் நல்லா இருக்கும். 12ஆம் இடத்த விரயத்தையும் பார்க்கும்போது விரயம் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். அடுத்தது குரு 5ஆம் இடத்துல பஞ்சமஸ்தானத்துக்கு வரும்போது 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ பூர்வ புண்ணியத்தை பார்க்குறார். பூர்வ புண்ணியத்தினால் கிடைக்கக்கூடிய எல்லாமே, பூர்வ புண்ணியமும் உங்களுக்கு கிடைக்கும், குலதெய்வ அனுகிரகமும் குரு 5ல் வரும்போது கிடைக்கும். பார்க்குற பார்வை 9ஆம் இடத்தை பார்க்கும் போது என்ன ஆகும், பாக்கியம் கிடைக்கும். அப்போ மே 14க்கு அப்புறம் பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய குருவாக வராரு. அது ரொம்ப சிறப்பு. 11ஆம் இடத்துல லாபத்தையும் கொடுக்கக்கூடிய இடத்தையும் பார்க்குறார். அதே மாதிரி ராசியும் பார்க்குறார். அப்போ 3மே ரொம்ப சிறப்பான பார்வை, குரு பார்வை. அப்போ இந்த குரு மே 14க்கு அப்புறம் சூப்பராக இருக்குது குரு பயிற்சி கும்பராசிக்காரங்களுக்கு. சரிங்க, சனியை சொல்லுங்கள். பயிற்சி சனி உங்கள் ராசிக்கு இருந்து 3, 7, 9 அப்படிங்கிற முக்கியமான பார்வையினால உங்களுக்கு கஷ்டப்படுத்தினார். ஜென்மத்துக்கு படாத பாடுபடுத்தினார். முயற்சியில் தடையை கொடுத்தார், ஜெயத்தில் தடையை கொடுத்தார், பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனையை கொடுத்துருப்பார். லைஃப் பார்ட்னர் விஷயத்தில் இல்லைங்க, லைஃப் பார்ட்னர்லாம் நல்லா தாங்க போயிட்டுருக்கு அப்படின்னா ஏதாவது ஆக்சிடென்ட்ஸோ இல்லை அறுவை சிகிச்சையோ கண்டிப்பாக நடந்து வாழ முடியாத, 2 பேரும் ஒத்து வாழ முடியாத நிலையில் சனி பார்த்துருப்பார். 9ஆம் இடத்த பாக்கியஸ்தானத்தையும் பார்க்கும்போது பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய தடையை கொடுத்துருப்பார். இப்போது மார்ச் 29க்கு அப்புறம் பாத சனிக்கு வரப்போகிறார். இதுவே பெரிய நல்லது. ஃபஸ்ட்டு ஜென்மத்திலேருந்து முதல்ல இறங்குறதே கும்பராசிக்கு மிகப்பெரிய தலைவலி, மிகப்பெரிய உயிரை காப்பாற்றிக்கிற விஷயம் இந்த பாத சனிக்கு வர்றது. பாத சனிக்கு வந்துட்டார். அப்போது நல்ல விஷயங்கள் நடக்குமா? எந்தெந்த இடத்துல கவனமாக இருக்கணும்? 4ஆம் இடத்த வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கணும், ப்ராப்பர்ட்டி விஷயத்தில் கவனமாக இருக்கணும், தாயார் உடல்நிலையில் இருக்கும், இல்லை தாயார் சொத்துல பிணக்கு வரும்.
8ஆம் இடத்தையும் பார்க்குறார் அப்படின்னா அசிங்க அவமானம், கொடுக்கல் வாங்கல், மாங்கல்ய தோஷம் இதெல்லாம் ஏற்படக்கூடியதாக இருக்கும். 11ஆம் இடத்தை பார்க்குறார் அப்படின்னா லாபத்தை குறைப்பார், சங்கடத்தை கொடுப்பார், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவார். அப்போ ஒன்று என்ன பண்ணணும் அப்படின்னா 10ஆம் இடத்தை பார்க்குறார். 10ஆம் இடத்தை பார்த்தாருன்னா என்ன பண்ணுவார்? தொழிலை கெடுப்பார். இப்போ தொழிலை நீங்கள் பார்த்து வச்சுக்கணும், தொழிலில் ப்ராப்ளம் வராத பார்த்துக்கணும். இதுதான் விஷயம். சனி லக்னத்துலேருந்து பார்க்கும்போது இந்த 3 விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஆனால் பாத சனி பொருளாதார நெருக்கடியை கொஞ்சம் கொடுக்கும், தன குடும்ப வாக்கு அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு கெடுத்து விடும். அதனால் அதில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. அதுக்கப்புறம் கோச்சார பலன்கள் நம்ம பார்க்கும்போது ராகு கேது 2-8 இருக்கும்போது சர்பதோஷங்களை, இப்போ ஜென்மத்துக்கு வரக்கூட ராகு ஒரு சில மனசங்கடங்களை கொடுப்பார். கேது 7ஆம் இடத்துலேருந்து அந்த பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனை, பிஸ்னஸ் பார்ட்னர், லைஃப் பார்ட்னரில் ப்ராப்ளம் அது கொடுப்பார். அதனால் அந்த இடத்துலையும் நீங்கள் கவனமாக இருக்கும். அப்போ எங்களுக்கு நிம்மதியே இல்லையா அப்படின்னா குரு நல்லா இருக்கிறார், சரிங்களா? சனியும் நல்ல நிலைக்கு தான் வராரு, ஜென்மத்தை விட்டு இறங்குறாரு, அதுவே மிகப்பெரிய ஒரு நல்ல பாக்கியம். ராகு கேதுக்கு மட்டும் வெள்ளிக்கிழமை காளியம்மன் வழிபாடு பண்ணுங்க, ரொம்ப நல்ல பலனை கொடுத்துரும். கண்டிப்பாக திசாபூத்தி வாரியாகவும் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரத்துக்கும் திசை அவிட்டம் செவ்வாய் திசை, சதயம் ராகு திசை, பூரட்டாதிக்கு குரு திசை. செவ்வாய்க்கு 3-10க்கு அதிபதி செவ்வாய். அப்போ செவ்வாய்க்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிறக்கும் போதே அவிட்ட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு 3ஆம் அதிபதி அவரே, 10ஆம் அதிபதியும் அவரேங்கிற தொழிலை கொடுத்துருவார். உங்கள் வீட்டில் உங்கள் பெற்றோர்களுக்கு தொழிலை கொடுப்பார். ஆனால் மறைவு விஷயங்கள் நிறைய பிரச்சனைகள், உபஜயஸ்தானம், முயற்சிகள்னால் நல்ல தொழில் அமையக்கூடியதாக இருக்கும். ராகு என்ன பண்ணுவார்? இந்த ராகு திசை இப்போது சர்வதோஷமாக இருந்தாலும் அதுக்கு அடுத்த வருகின்ற மே 18க்கு அப்புறம் ராசிக்கே வராரு ராகு. அதுதான் ராகு திசைக்கு பெரிய ஜென்ம ராகு, அது இன்னும் படாத பாடுபடுத்திடும். அதனால் ராகு திசை இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருங்க. ராகு திசையை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் ஜனன கால ஜாதகத்தை அஸ்ட்ரோ கன்சல்டேஷனுக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க. கண்டிப்பாக இதுக்கான பலனை உங்களுக்கு கொடுக்குறோம். குரு 2ஆம் அதிபதியும் அவரே, 11ஆம் அதிபதியும் அவரே. சுபிட்சம், தன குடும்ப வாக்கு அமையும், நல்ல குடும்பம் அமையும், நல்ல மகிழ்ச்சியான உறவுகள் அமையும். 11ஆம் அதிபதியும் அவரே அப்படின்னா லாபத்தை அதிகமாக கொடுப்பார். சனி ராசி அதிபதியும் அவரே, விரையாதிபதியும் அவரே. அப்படிங்கும்போது சனி திசையில் உங்களுக்கு விரயத்தை அதிகமாக கொடுப்பார். இந்த சனி திசையில் தான் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். சரியான முடிவு எடுக்க மாட்டீங்க, தப்பாக முடிவு எடுத்துகிட்ருப்பீங்க. இது மாதிரி நிறைய பாதகமான சூழ்நிலைகள் வரும். புதன் திசை 5ஆம் அதிபதியும் அவரே, 8ஆம் அதிபதியும் அவரே. குழந்தை செல்வம், குழந்தையினால் மேன்மை, குழந்தையினால் சந்தோஷம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். 8ஆம் அதிபதியும் அவரே அப்படிங்கிறதுனால கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு, அதே மாதிரி அசிங்க அவமானப்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள், போக்குவரத்து, கொடுக்கல் வாங்கல ஜாகிரதையாக இருக்கிறது இந்த புதன் திசையில் இருக்கணும். புதன் திசையில் கல்வி கேள்விகளில் உங்கள் மகன் மகளுக்கு நல்லாயிருக்கும். மற்றபடி உங்களுக்கு கொஞ்சம் கெடுதலை கொடுக்கும், ஆனால் பிள்ளைகள்னால் பெருமைகள் கிடைக்கும். கேது 7ஆம் இடத்துல கேது இருக்கார். 8ஆம் இடத்துல இப்போ அஷ்டம கேதுவாக இருக்கும்போது அடுத்தது 7ஆம் களத்திர கேதுவாக வரும்போது திருமண தடையை கொடுத்துருவோம். ஆனால் இந்த கேது திசை வரும்போது சில பேருக்கு வயசாகிடும். உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஒரு சில தடைகளை கொடுக்கும். ஆனால் வயசில் மத்தியம வயசில் எனக்கு கல்யாணமே ஆகலைன்னா இந்த கேது திசையில் திருமணம் பண்ணுறது அவ்வளோ சிறப்பு இல்லை. அடுத்தது சுக்கிரன் 4ஆம் அதிபதியும் அவரே, 9ஆம் அதிபதியும் அவரே. இடம், பொருள் வாங்க, பூர்வ பாக்கியம், புண்ணியம் எல்லாமே சுக்கிர திசை கொடுத்துரும். சூரிய திசை 7ஆம் அதிபதி திசை, அதுவும் உங்கள் மனைவி மூலியமாக நல்ல ஒரு சொத்து சுகங்கள் கிடைக்கிறது. ஆனால் இந்த பாத சனியில் சூரிய திசை இருக்கக்கூடாது, சுக்கிர திசை இருக்கக்கூடாது. சந்திர திசையும் 6ஆம் அதிபதினு நோய் எதிரி கடனை கொடுத்துரும். இந்த சூரிய சந்திர தசை, செவ்வாய் திசை இதெல்லாம் சனி இருக்கும்போது, இந்த மாதிரி ஜென்ம சனி, பாத சனி இருக்கும்போது இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா நிறைய நெருக்கடிகளை கொடுத்துரும் ஜாதகக்காரங்களுக்கு. அப்போ இதெல்லாம் ஒரு விஷயம்.
இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த தசாபூத்திகள் ஏதாவது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா ஸ்பெஷலாக அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு உங்கள் ஜனனகால ஜாதகத்தை தான் ஆய்வு பண்ணணும். அந்த ஜனனகால ஜாதகத்தில் என்ன இருக்கோ அது 100ல் 200% நடக்கும். அப்போ அந்த ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு செய்யும் போது உங்களுக்கு முழு விவரமாக நான் சொல்ல இருக்கிறேன். நல்ல முழு துல்லியமாக கணித்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உங்கள் மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம். அந்த துல்லியமான கணிப்பு உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்க வேண்டும். அது இருக்கும். நிறைய விஷயங்கள் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும்போது நல்ல சிறப்பான முறையில் இதே ஒரு 100% உங்களுக்கு பொருந்தும் ஒவ்வொரு திசைக்கும். இப்போ இதை காமிச்சிங்க உங்கள் ஜனனகால ஜாதகம் முழுக்க சொல்லிடலாம், எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே அப்டேட் ஆகிருக்கு அதை வச்சு நம்ம சொல்லிடலாம் என்ன பலன் இருக்குன்ட்டு. இது பொருத்தி பாருங்கள் திசா புத்திகள் என்னென்ன இருக்குன்னு. அந்த திசா ஏதாவது அவயோக திசை நடக்குதான்னு பாருங்கள். பார்த்துட்டு இது உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு கால் பண்ணி நீங்கள் தாராளமாக கேட்கலாம். உங்கள் திசா புத்தியை பொறுத்தே உங்களுக்கு பலன் இருக்கும். என்ன ஜென்ம சனி பாத சனியாக இருந்தாலும் அவரவர் ஜனன கால ஜாதகத்தில் திசை தான் முக்கியம். இதை தான் பார்க்கணும். இந்த கும்பராசிக்காரங்க ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிக்கோங்க. புற்றுள்ள இடத்துல போயிட்டு அரிசி பச்சரிசியை கொஞ்சம் கொஞ்சம் தூவிட்டு வாங்க. காக்கைக்கு சாதம் வைங்க. சனிக்கிழமை 4 பேர்த்துக்கு அன்னதானம் போடுங்க. பெருமாள் கோயிலுக்கு போங்க. நிறைய பேர்த்துக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிங்கன்னு சொல்கிறோம், அது சில பேர் பண்ண மாட்டேங்கிறீங்க. இதில் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. ஆனால் எண்ணெய் தேய்ச்சி குளித்தோன்னா சனியானவர் நல்லா சந்தோஷப்பட்டு விலகு வரும் உங்களை விட்டு. அதை நீங்கள் பண்ணுங்கள். கங்காஸ்தானம் மாதிரி பண்ணுங்கள். சனிக்கிழமை ரொம்ப நன்மையை உங்களுக்கு கொடுத்துடும். தரித்திரங்களை விலகும், நல்ல விஷயங்கள் நடந்தேறும். மிகப்பெரிய ஒரு வெற்றியை நோக்கி செயல்படுவீங்க. ஆஞ்சநேயர் வழிபாடு டெய்லி விநாயகரை ஒரு விளக்கேற்றி சாமி கும்பிடுங்க. எங்கே இருந்தாலும் விநாயகர் வருவார். அதே மாதிரி ஆஞ்சநேயர் வழிபாடு, அப்புறம் குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியமானது. அன்னதானம் ரொம்ப முக்கியமானது. இந்த 4 விஷயங்கள் பண்ணிங்கனாலே இந்த சனி பெரிய பாதிப்புகள்லேருந்து வெளிவரலாம். திசாபூத்தி ரீதியாகவும் செவ்வாய் திசை நடந்துச்சுன்னா முருகனை வழிபடுங்க. ராகு திசை நடந்தால் காளி தேவியை வணங்குங்க. குரு திசை நடந்துட்டு இருந்தால் தட்சிணாமூர்த்தியை வணங்குங்க. சனி திசை நடந்துட்டு இருந்தால் ஆஞ்சநேயரை வழிபடுங்க. புதன்கிழமையில் புதன் ஹோரையில் புதன் திசை இருக்கும்போது பெருமாளை வழிபாடுங்க. கேதுவை விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள். சுக்கிரனாக இருக்கும்போது மகாலட்சுமி வழிபாடு வெள்ளிக்கிழமை பண்ணுங்கள். சூரிய திசையாக இருந்துச்சு அப்படின்னா சூரிய பகவானை ஆதித்ய துதிகளை கொண்டு படிக்கும்போது சூரிய திசை நல்லாயிருக்கும். சந்திர திசை அப்படிங்கும்போது திங்கக்கிழமை சிவபெருமானை வழிபடுறது மிகப்பெரிய நல்ல பலன்களை கண்டிப்பாக ஏற்படுத்திவிடும். இந்த கும்பராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று என் பெருமாள் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.